உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. கரங்களை தட்டி உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுங்க, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். திரும்ப சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். ஹல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். Thank you, hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, கனத்தை கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் பெரியவரே. நீரே ஆராதனையில் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற சர்வ வல்லவர், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ அப்பா. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை உம்மை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற உயிருள்ள தேவன் நீ. ஹல்லேலூயா. மரணத்திற்கு ஏதுவான எதையும் மாற்ற வல்லவர், எங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிறவர், அசைவாடுகிற தேவனாய், எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவனாய், எங்களை கடிந்து கொண்டாலும் சிட்சித்து கொண்டாலும் ஆண்டவரை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறே. உமக்கு மகிமையை கொடுக்கிறோம் பிதாவை, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில். இந்த காலை வேளையில் உம்முடைய சத்தம் எங்களுக்கு நேராய் வருவதா. நீ பேசும் பொழுது ஜீவன் உண்டப்பா. நீ பேசினாலேயே நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம். நீ பேசாதிருந்தால் செத்து போவோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே, தொலைக்காட்சியில் பார்க்கிற உம்முடைய ஜனத்தை, உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ தொடுவீராக. ஒரு தொடுதல் எங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் தகப்பன். அந்த தொடுதலுக்காக நன்றி ஆவியானவர். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் மதித்து நேசித்து ஜீவிக்க விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைகிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுகிற உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். பேசு. பாதாளத்தின் சத்தங்கள் அடங்கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறோம் பிதாவே. பாதாளத்தின் சத்தங்கள் அடங்கட்டும். எதிர்பேசுகிற வாய்கள் அடைக்கப்படட்டும். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் மரணத்தை கொண்டு வருகிற எல்லா பாதாளத்தின் சக்திகளும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே சுபிக்கப்பட்டு கட்டப்பட்டதாய் பாதாளத்துக்கு போகட்டும். மத்தேயு 18:18 படி அதிகாரம் எடுக்கிறேன். ஜீவனை ஊதுகிற உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஊடுருவுவதாக. பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுதே ஊடுருவுகிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் தேவச்சனமே. கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறார். எங்கெல்லாம் மரணமோ, எங்கெல்லாம் சாவோ, எங்கெல்லாம்
ஜீவனற்ற காரியங்கள் வந்திருக்கிறதோ அத்தனை இடத்திலும் அவர் உயிர்ப்பிக்கிறவராய் ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உணர முடியும். பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கெல்லாம் பலவீனமோ, எங்கெல்லாம் வியாதியோ, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கேட்கிறேன் பிதாவே, உடைய ஜனத்தை தொடுவீராக. இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். வியாதிகள் விலகட்டும், பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் சிதறட்டும். உடைய ஜனத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். நாங்கள் கட்டவிழ்க்கிறது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எல்லா மகிமையும் துதியும் உமக்கே உண்டாகட்டும். ஒருவரே நீர் ஒருவரே அதற்கு பாத்திரர். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் சத்தமாக ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 1, Deuteronomy chapter 1. உபாகமம் 1, Deuteronomy chapter 1, 19 to verse number 33. 19 33 வசனங்கள் வரை எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாசிக்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலை நாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அடிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறது என்றும், ஏனாக்கியரின் புத்திரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஹல்லேலூயா. அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாம் எங்கே போகலாம் என்ற வார்த்தையை இஸ்ரவேலர் கேட்டார்கள். நாம் எங்கே போகலாம்? கவனிங்கள் தேவ ஜனமே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் இடைபட போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை எடுத்து காட்டுவதின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கே பரலோகம், ஆயத்தமாக்கப்படாதவர்களுக்கு பரலோகம் இல்லை. ஆதலால் தான் தேவன் தம்முடைய ஜனத்தை ஆயத்தமாக்க பேசுகிறார்.
தேவன் பேசும் பொழுது வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கிற வசனம் ஜீவன் உள்ளதும் ஆவியானதும் ஆகிய வசனங்கள். அவைகள் புறப்பட்டு வரும் பொழுது ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாய் புறப்பட்டு வருகிறது. அதனால் தேவ ஜனமே, கர்த்தர் பேசும் பொழுது கவனிக்கிற காதுகளை உடையவர்களாய், உணரத்தக்க இருதயத்தை உடையவர்களாய், காண்கிற கண்களை உடையவர்களாய் சபைக்கு வரத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தம் இல்லாமல் வந்தோம் என்றால் தேவன் இங்கே ஆயத்தமானவராய் செயல்பட்டாலும் இழந்து போகிற சூழ்நிலை உண்டாகிறது. அதனால் தான் சபைக்கு வரும் பொழுது சரீர நிலைமையில் எப்படி நாம் ஆயத்தமாகிறோமோ அப்படி அதை விட மேலாக ஆவிக்குரிய நிலைமையில் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி ஆலயத்திற்கு வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது ஒரு அழைப்பு. கவனிங்கள், இது ஒரு அழைப்பு. அழைப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் சூழ்நிலைக்கு ஏதுவாய் மாறுகிறார்கள். ஆனால் அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்வைத்து வருகிறார்கள். இது ஒரு தேவ பிள்ளையின் அழைப்பு. ஆதலால் தான் கர்த்தர் பேசும் பொழுது அவர் பேசினதை நம்பி புறப்பட பண்ணின ஜனத்தை தன் பேச்சை நம்பியே சுதந்தரிக்க பண்ணவும் கூட இருந்தார். கவனிங்கள், எந்த வார்த்தை உங்களை விடுதலை செய்யும்படியாய் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினதோ அதே வார்த்தை தான் உங்களை கானான் தேசத்தையும் சுதந்தரிக்க பண்ணும். எந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தபடியினால் ரட்சிப்படைந்தீர்களோ, பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தீர்களோ, அதே வார்த்தை தான் பரலோக தேசத்திற்குள்ளும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தான் கர்த்தர் பேசினதை சுட்டி காட்டுகிறார் தம்முடைய தாசர்களை கொண்டு. இன்றும் சபையிலே அவரால் ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசர்களை கொண்டு கர்த்தர் வார்த்தைகளை தான் சுட்டி காட்டுகிறார். கவனிங்கள், சபையில் வார்த்தை எடுத்து காட்டப்படுகிறது. தேவன் எதை பேசுகிறார், எதை பேசினார் என்பதை நினைப்பூட்டும் வண்ணமாகவும் தேவன் இடைபடுகிறார். புதிதான காரியங்களை அறிவிக்கிற தேவன் ஏற்கனவே பேசினதை மறவாமல் இருக்கும்படி நினைப்பூட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். என்னை பாருங்கள், இந்த வசனங்களை அவர் பேசின பொழுது எதிர்பார்த்ததெல்லாம் விசுவாசம். கர்த்தர் நடத்தினார் என்பதற்கு சாட்சி அவர்கள் நடந்து வந்த பாதையை அவர் திரும்பி பார்க்க சொன்னார். நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் எப்படி பாதுகாத்தார் என்பதை சொன்னார். ஒரு காரியத்தை முன்வைத்து அழைத்தவர் அதை முன்பாக இருக்கிறதை காண சொன்னார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நடத்தி கொண்டு வந்தவர் பின் திரும்ப நடத்தவில்லை, முன்னேறி செல்லவே நடத்தினார். தேவ பிள்ளைகளை, இந்த தேவன் உங்கள் தேவனாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உங்கள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, உங்களுடைய எதிர்காலத்தை முன்வைத்து நடத்துகிறவர் முன்னேறி செல்லவே பேசுகிறார். நீங்கள் பின்னோக்கி பார்க்க தேவன் பேசுவது இல்லை. அப்படியே பின்னோக்கி பார்த்தாலும் எதை பார்க்க அழைத்தார்? அவர் செய்ததை பார்க்க அழைத்தார். அவர் காட்டினதை காட்ட அழைக்கிறார். அவர் கரம் பிடித்ததை நினைவு கூற அழைக்கிறார். இதை நினைக்கிறவர்கள் விசுவாசிகள். ஆதலால் தான் ஸ்திரப்படுத்தப்படுகிறார்கள். கடந்து வந்த பாதையை மறவாதே தேவ ஜனமே. கர்த்தர் உன்னை கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்களோட இருந்ததற்கு சாட்சி நீங்களே. அதனால் தான் இம்மட்டும் நடத்தின எபனேசர் இனியும் நம்மை நடத்த வல்லவராகவே இருக்கிறார். அவர் பேசும் பொழுது அவரை வைத்தே பேசினார், அவரை வைத்தே முடித்து காட்டவும் பேசுகிறார். இன்று கவனிங்கள், அவர் நமக்கு கட்டளையிட்ட படியே. இது ஒரு வாக்கு தத்தத்தினால் வந்த கட்டளை. எங்கே வாக்கு தத்தங்கள் இருக்கிறதோ அங்கே அவருடைய கட்டளைகள் செயல்படும். ஆமென். கட்டளைகள் இல்லாமல் வாக்கு தத்தம் இல்லை. எப்படி வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் இல்லை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்ட தேவனால் வாழ்ந்தவர்களுக்கே பரலோகம். ஏனென்றால் பூமியின் வாழ்க்கையிலும் பரலோகத்தை நமக்குள் கொண்டு வந்த தேவன் இடமாற்றத்தை மட்டுமே மரணத்திற்கு பிறகு அனுமதிக்கிறார். இடமாற்றம், மனமாற்றமானால் இங்கே நடந்து விட்டது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். இடம் மாற்றம் மட்டுமே மரணத்திற்கு பிறகு சம்பவிக்கிறது. மனமாற்றம் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வருகிறது.
ஆமென். ஆதலால் தான் மறுரூபமாக்கப்பட்ட சந்ததி பரம கானான் தேசத்திற்குள் கடந்து செல்லுகிறார்கள். கவனிங்கள், கர்த்தர் கட்டளையிட்டபடியே நடந்த சம்பவித்த காரியங்களை நினைவு கூறு தேவ பிள்ளையே. நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணினோம். ஏனென்றால் தேவன் பிரயாணம் பண்ண சொன்னார். நீங்கள் தங்கி இருந்தது போதும் என்று ஒரு உடன்படிக்கையில் இடைப்பட்டார். உன்னை நான் எங்கே நடத்த போகிறேன் என்று சொல்லியே நடத்தினார். என்னை பாருங்கள், அநேக தேவ ஜனங்கள் என்னையும் சேர்த்து நாம் எங்கே போகலாம் என்ற வார்த்தை வருகிறது வாழ்க்கையில். நான் எங்கே போகலாம் அப்படின்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எங்கே போக முடியும்? எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் எந்த வீட்டிலே குடியிருக்க போகிறேன்? என்னத்தை நான் குடிக்க போகிறேன்? ஆகாரத்தை எப்படி நான் புசிக்க போகிறேன்? எப்படி உடை உடுத்த போகிறேன்? நாம் எங்கே போகலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ ஆலோசனைக்காக கேட்ட வார்த்தை அல்ல, அங்கலாய்ப்பினால் வந்த வார்த்தை. ஆலோசனைக்காக கேட்ட வார்த்தை அல்ல. ஏனென்றால் தேவன் எங்கே போவது என்பதை சொல்லிவிட்டார். நன்றாய் கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே போகலாம்? புதிய வருடத்தில் அநேக முறை சோதனையின் நெருக்கத்தின் வேளைகளில் பிசாசு வாக்கு தத்தத்தை மறக்கடிக்கும்படியாக கொண்டு வருகிற கேள்வி, நான் எங்கே போகலாம்? எங்கே போவேன்? அதான் அர்த்தம். நாம் எங்கே போகலாம் என்றால் என்ன அர்த்தம்? ஆலோசனைக்காக கேட்டது அல்ல, அங்கலாய்ப்பு. நாம் எங்கே போவது? இந்த கேள்வி இந்த நேரத்தில் வந்தது மட்டும் அல்ல. இஸ்ரவேலருக்கு எகிப்தை விட்ட நேரத்தில் இருந்து வந்தது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும், கர்த்தர் நமக்கு காத்து நடத்தி இருக்கிற பிறகும் நாம் கேள்விகள் அநேகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? என்ன செய்வேன் ஆண்டவரே? எங்கே தங்குவேன் ஆண்டவரே? குடிக்க எனக்கு தண்ணீர் இருக்குமா? புசிக்க எனக்கு ஆகாரம் இருக்குமா? உடுக்க எனக்கு உடை இருக்குமா? இயேசு அதனால் தான் சொன்னார் விசுவாசிகளுக்கு, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். வார்த்தை, வாக்கு தத்தத்தின் வார்த்தை கட்டளையை கொடுக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். கட்டளையோடு வரும்பொழுதுதான் வாக்கு தத்தம். தேவன் கட்டளை இடாமல் வாக்கு தத்தம் செயல்படுவது இல்லை. ஒரு காரியம் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தருகிறார் என்றால் ஆண்டவர் கட்டளையிடுவார். என்ன கட்டளை? எங்கே போவோம் என்ற கேள்வியை விட்டுவிட்டு யாரை பார்ப்போம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு நீங்கள் யாரை பார்ப்போம் என்பது மிக முக்கியம். எங்கே போவோம், நான் எங்க போவேன் என்பதற்கு முன்பாக நான் யாரை நம்புவேன் என்ற கேள்வி மிக முக்கியம். ஆண்டவர் அதனால் தான் சொல்லி காட்டினார். என்னை கவனிங்கள், ஒரு கூட்ட ஜனம் கலங்கி கொண்டிருந்த வேளையில் தேவனுடைய தாசனை கொண்டு கர்த்தர் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று பேசினார். அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வை மனுஷனுக்கு கொடுக்கப்படும் பொழுது கலக்கங்களும் பயங்களும் வருகிற உலகத்தில் நம்முடைய பார்வையானது மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த பார்வையினால் வருவதே நம்பிக்கை. தேவ ஜனமே, ஒன்றை கையில் கொடுப்பதற்கு முன்பாகவே கையில் பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற ஜனம் தேவ ஜனம். எத்தனை பேருக்கு நம்பிக்கையின் நடை புரிகிறது? ஒன்றை கரங்களில் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே பெற்றுக்கொள்ளுகிறதை பார்த்து ஓடுகிறார்களே, அதுதான் விசுவாசத்தில் ஓடுகிற ஓட்டம். கர்த்தர் கொடுக்கிறதை சொன்னார் என்றால் ஏதோ ஒன்றை யூகப்படுத்திக் கொள்ள சொல்லவில்லை, கற்பனை செய்ய சொல்லவில்லை, விசுவாச கண்களால் பார்த்து பெற்றுக்கொள்ள சொன்னார். ஏனென்றால் அது எங்கே இருக்கிறது? முன்பாக. முன்பாக. என்னை கவனிங்கள், இதோ உங்களுக்கு முன்பாக தேசத்தை வைத்தேன். தேவன் வைத்த தேசம் முன்பாக இருப்பதற்கு என்ன சாட்சி? எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள், அதுதான் சாட்சி. ஆமென். நான் பரலோகம் போவதற்கு என்ன சாட்சி? இதுவரைக்கும் நடத்தினவர் என்னை மாற்றி கொண்டிருக்கிறார், அதுவே சாட்சி. நடந்து வர வைத்தார், கடந்து வர பண்ணினார். எமோரியரின் மலைநாடு மட்டும் என்றால் என்ன, பார்டர் வரைக்கும் வந்தாச்சு, இனி தாண்டன் அவ்வளவுதான். நடத்தவில்லை தேவன்,
பயங்கர பெரிய வனாந்திர வழியும் கடக்க வைக்கவில்லை தேவன். அதுதான் சாட்சி. கர்த்தர் சொல்லும் பொழுது பாருங்கள், சில விஷயங்கள் நமக்கு நன்றாய் கண்டது என்பதினாலே நன்றாய் முடிவது இல்லை. மோசே ஒரு காரியத்தை, அதிபதிகளை ஏற்படுத்த வேண்டும், ஞானமும் விவேகமும் உள்ளவர்கள் வேண்டும் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், நீ செய்ய சொன்ன காரியம் நல்லது. ஆனால் இங்கே ஜனங்கள் மோசேயின் இடத்தில் வந்து சொன்னார்கள், நமக்காக சோதித்து பார்க்கவும், இன்னின்ன வழியாக போகவும், இன்னின்ன பட்டணங்கள் உள்ளது என்பதை அறியவும் நாம் மனிதரை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது மோசேக்கு அது நன்றாய் கண்டது. கவனிங்க, சிலதை சொல்கிறார்கள். எல்லாருமே தேவ ஜனத்திற்குள் உள்ள இருக்கிற மக்கள் தான், வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு காதுகள் இயேசு நாமத்தை திறந்திருக்கு? ஏன் சபையில தான் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏன் சகோதர சகோதரி தான் சொன்னாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா என்பதை அறிவதற்கு பகுத்தறிவு முக்கியம். பகுத்தறிவு செயல்படுவதற்கு வார்த்தையே முக்கியம். வார்த்தை இல்லாமல் பகுத்தறிவு இல்லை. நீங்க வசனத்தை விட்டு விட்டு இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. வசனத்தை பற்றி கொண்டவர்கள் தான் யார் எந்த ஆவியினால் பேசுகிறார்கள் என்பதை பகுத்தறிகிறார்கள். இன்று நான் சொல்வதை கவனிங்கள், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு கட்டளைகள் முக்கியம். நீங்க வேதத்தை திறவாமல் தேவ ஜனத்தில் ஒருவர் பேசினார், தேவ ஜனத்தில் சிலர் சொன்னார்கள் என்றெல்லாம் நம்பாதிருங்கள். வார்த்தையோடு இணைக்கப்படாதவர்கள் தேவ ஜனத்திலும் யார் எந்த ஆவியை உடையவர்களாய் பேசுகிறார்கள் என்பதை அறிய முடியாது. ஏனென்றால் விசுவாசம் ஒரு ஆவி. கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லி பெற்றுக்கொள். விசுவாசம் ஒரு ஆவிங்க. விசுவாசம் வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆவி. We've got the spirit of faith. ஆவி, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி இல்லாதவர்கள் பேசுவதும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் பேசுவதும் வித்தியாசமானது. அதனால்தான் கர்த்தர் பிரிக்கிற தாசர்களை கவனியுங்கள். அவர் பிரித்த சில தாசர்களின் பெயரை அவரே பெருமையாய் பேசினார். காலேப், யோசுவா, மோசே, எல்லா பெயர்களையும் அவர் பெருமைப்படுத்தவில்லை. காரணம், விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும். அவரை பிரியப்படுத்துகிறவர்களை அவர் பெருமைப்படுத்துவார். ஆமென் என்று சொல்லிவிட்டு, தகுதியே விசுவாசம். விசுவாசிக்காமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. அவரை பிரியப்படுத்துவர்களை அவர் பெருமைப்படுத்த பிரியப்படுகிறார். காரணம், விசுவாசம் தேவனோடு நம்மை இணைக்கிறது. என்றைக்கு விசுவாசம் வார்த்தையால் வரவில்லையோ அது நம்மை தேவனோடு இணைக்காது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? தேவன் பேசுகிறதே தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் தேவனோடு இணைகிறார்கள். தேவன் பேசுகிற பேச்சுக்கு மாறாக எதை பேசினாலும் அது அவிசுவாசம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் விடுவோம் என்ற அர்த்தம். உண்மையா இல்லையா? ஏசு ஏதோ எதேச்சையாக பேச மாட்டா, அறிந்தே பேசுவா. போகிற வழியில் புயல் வரும் என்று தெரியும், ஆனாலும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அக்கறையாய் சொல்லிவிட்டார். நம்ப வேண்டுமா இல்லையா? போகிற வழியில் புயல் வந்தவுடனே நம்மை போன்ற ஆட்கள் என்ன சொன்னார்கள்? ஐயோ மடிந்து போகிறோமே. அதோடு நிறுத்தல். உமக்கு கவலை இல்லையா? உலகத்தோட கவலையை ஆண்டவருக்குள்ளேயே புகுத்த பார்த்தவர்கள் அவருடைய சீஷர்கள். நாங்க கவலைப்படுறது போதாத ஆண்டவரே, நீரும் கவலைப்படும். தேவன் திடுக்கென்று விழித்துக் கொள்ளுகிறவரும் அல்ல, திடீரென்று ஆச்சரியப்படுகிறவரும் அல்ல, நம்மை போன்று பயமுடையவரும் அல்ல. கரங்களை தட்டி இந்த பெரியவருக்கு ஸ்தோத்திரத்தை கொடுத்தவர். அயர்ந்த நித்திரையாய் இருக்கும் பொழுதும் அவர் உறங்காதவர். ஏனென்றால் நம்மை காக்கிற வேலை அவருக்கு உண்டு. அவர் காட்டின விதம் அப்படி. காரணம், விசுவாசம் முக்கியம். எதை நம்பி விசுவாசிக்கிறாய்? கவனிங்க கவனிங்க. ஆண்டவர் அயர்ந்த நித்திரையா இருந்தவனே எல்லாருக்கும் ஆட்டம் கண்டு விட்டது.
ஆண்டவரே உறங்கினால் நம் வாழ்க்கை எப்படி? அநேகர் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும் இந்த பாதையில் அப்படித்தான் கேள்விகளை கேட்டுக்கொள்கிறார்கள். நீ சும்மா இருந்தால் எப்படி ஆண்டவரே நான் சுதந்தரிப்பது? இடையில ஆண்டவர் சும்மாவும் இருப்பார், செயல்படவும் செய்வார். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது பேசினாரே, அதுதான் முக்கியம். பேசின வார்த்தைகள் மாறவில்லை. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே மாறவில்லை. வாழ்க்கையின் பாதைகள் மாறினது. காரணம் நாம் மாறிவிட்டோம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? கர்த்தர் மாறவில்லை, நாம் மாறிவிட்டோம். அதனால் பாதைகளும் மாறிவிட்டது. அவர் ஒரு வழியில் நடத்தின, நாம் வேறு வழிக்கு திரும்பினோம். வேறு வழியிலே போ என்று சொல்லிவிட்டார். சுற்றி விட்டாகிலும் வா, புத்தி தெளியும். சாக வேண்டியது சாகும். அன்று உண்மையிலே செத்தார்கள், இன்று நாம் சுயத்தில் செத்து விடுகிறோம், மாம்சத்தில் செத்து விடுகிறோம். எத்தனை பேருக்கு அந்த சாவு புரிகிறது? வனாந்திர வழியில போனா வர வேண்டிய சுத்திகரிப்பு சரியா வரும். ஆமே, வாக்கு தத்தத்தில் இருக்கிற வல்லமையான பாதை அது. அநேகருக்கு வனாந்திரம் என்றாலே ஆகாது. ஆனால் தேவன் சுத்திகரிக்க வேண்டிய பாத்திரங்களை வனாந்திரத்துக்குள் விட்டுத்தான் சுத்திகரிக்கிறார். போக வேண்டியதெல்லாம் போகிற இடம் அங்கேதான். ஏன் தெரியுமா? சூழ்நிலைகளை பார்த்தால் சொந்தம் வராது, சூழ்நிலைகளை பார்த்தால் சுகம் தெரியாது, சூழ்நிலைகளை பார்த்தால் சொர்க்கமே தெரியாது. ஆனால் வார்த்தையை மட்டும் நம்ப வைப்பாரே, அதனால் வருவதுதான் விசுவாசத்தின் பாதை. ஹல்லேலூயா. பேசினதை மறக்காதே. பாதைகள் மாறி இருக்கிறது. வறண்ட காலங்கள் வந்தது, வறட்சியினால் தண்ணீர் கிடையாமலும் போனது. பசிக்கு உனக்கு இறைச்சியும் தேவைப்பட்டது. வனாந்தரம் கொடியதாய் இருந்த பொழுது நீ அங்கலாய்த்த பாதைகள் வந்தது. இன்றும் உனக்கு முன்பாக ஒரு தேசம் இருக்கிறது என்று நான் காட்டுகிற தேசத்தில் ஏனாக்கிரையின் புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். பட்டணங்கள் மதிலுள்ளவைகள், அரணிப்பானவைகள் என்று தேவனுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ராட்சத பிறவிகளை போன்ற மனுஷர்கள், அவர்களுக்கு முன்பாக நீ வெட்டுக்கிளிதான் என்றும் அவருக்கு தெரியும். எத்தனை பேருக்கு அந்த தோற்றம் எல்லாம் புரிகிறது? ஆனாலும் உனக்கு முன்பாக தேசத்தை வைத்தேன், நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். இதுவரை நடத்தினவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை காட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அதை சுதந்தரித்துவார் என்று அர்த்தம். ஆமே, சூழ்நிலைகளை பார்க்காதே தேவ பிள்ளையே என்று அவர் சொல்லுகிறார். நன்றை கவனிங்க. விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கும். ஏனென்றால் அது வார்த்தையினால் வருகிற விசுவாசம். இது ஒரு விசுவாசத்தின் ஆவி. தேவன் பேசினால் அது சொருகும் இருதயத்துக்குள்ள. உங்க சூழ்நிலைகளால் நீங்கள் பார்த்த காரியங்களை தாண்டி, மற்ற மனுஷர்கள் பேசின செய்திகளை தாண்டி வார்த்தை இருதயத்தில் கிரியை செய்யும். அதனால் வருவதே தைரியம். கர்த்தர் அதனால் தான் பேசும்பொழுது பாருங்கள், இந்த கலக்கத்தையும் பயத்தையும் வைத்துக்கொள் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. நீ காண்கிற தேசம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஆனாலும் நான் கூட இருக்கிறேன் என்றா சொல்லுகிறார். சொல்லுங்கள் பாப்போம். நீ ஃபீல் பண்றது எனக்கு புரியுது, ஆனாலும் என்ன பாரு என்றா சொன்னார். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஏனென்றால் கர்த்தர் பயத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ள முடியாதவர், கலக்கங்களோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்ள முடியாதவர். ஆதலால் தான் அவர் பேசும் பொழுது வார்த்தையினால் வருகிற விசுவாசத்தை புகுத்துகிறார். பாருங்க 26. அப்படி இருந்தும், எப்படி இருந்தும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் எங்கே இருக்கிறீர்கள்? தேசத்திற்குள் இருக்கிறீர்களோ? வசனத்திற்குள் இருக்கிறீர்கள். இன்னும் தேசத்திற்குள் போகவில்லை. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுது? ஆமா, பரலோகம் வந்தாதான்ப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால இங்கே வாழ்கிற வாழ்க்கை நாசமா இருக்கிறது போல் அநேகர் நடந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களை பார்க்கிற அநேகர் ஆண்டவர் இயேசு யார் என்று அறிந்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். காரணம், அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படி. பரலோகம் வருவதற்காக காத்திருக்கிற தேவ ஜனமே பரலோகத்தை ஏற்கனவே இருதயத்திற்குள் கொண்டு வந்த அவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியின் சத்தியம், அவருடைய வருகைக்குரிய நிச்சயம்
உங்களையும் என்னையும் இன்று வாழ வைக்கிற கம்பீரம் தான் உலகத்திற்கு நாம் காண்பிக்கிற நம்பிக்கை. வரட்டும் பார்க்கலாம். அது விசுவாசம் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்கள் வந்த பிறகு சாட்சி கொடுப்பதற்கு விசுவாசம் அவசியம் இல்லை. வருகிறதை ஏற்கனவே நிச்சயித்த கண்களால் பார்க்கிறதே விசுவாசம். எபிரேயர் 11:1. காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாயிருக்கிறது. ஆமென். காணப்படலை. எத்தனை பேருக்கு புரியுது? காணப்படவில்லை என்றால் இன்னும் கண்ணால பார்க்க முடியல, ஆனா எனக்கு தெரியாது நிச்சயமா இருக்கு. ஆமென், ஆமென். நம்பப்படுகிறவளின் உறுதி. நான் நம்பி இருக்கேன்னா எனக்கு தெரியாது, உறுதியா இருக்கு, அதைத்தான் நம்புகிறேன். ஏமே, அதுதான் ஐயா விசுவாசம். அம்மா கவனிங்க, அப்படி இருந்தும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். ஏன் நல்ல தேசம்? கவனிங்க, ஏன் நல்ல தேசம்? இதெல்லாம் வாசிக்கணும், அப்பதான் தெரியும் நல்ல தேசம். ஏன் நல்ல தேசம்? அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து, நாம வேவு பார்க்க சொன்னா நன்றாய் பார்க்கிற ஜனங்கள், ஆனா 25 தான் அதை நல்ல தேசம் என்று காட்டிற்று. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். இந்த கனியை பார்த்தா நல்ல தேசம், கானானியை பார்த்தா கெட்ட தேசம். வித்தியாசம். கனி. என்னாகும் 20 ஞாபகம் இருக்கிறதா? தண்ணீரை குடிச்சா போதும், தேசம் யாருக்கு வேண்டும்? இப்ப எனக்கு தாகம், அதுக்கு வேண்டும் தண்ணீர். தாகம் தீர்ந்தது, பாகம் போனது. தண்ணீர் வந்தது, தேசம் போனது. தண்ணீரா தேவனா? எத்தனை பேருக்கு புரிகிறது பரலோகத்தின் பாஷெல்லாம்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்மில் உபவாசம் எடுக்கிறதுல கூட உள்நோக்கம் இருக்கு. அடே அப்பா, 21 நாள் ஃபாஸ்டிங் போடுறாங்கப்பா, கடைசி நாள் போய் ஒரேட்டியா வாங்கிட்டு வந்தோம் ஆசீர்வாதம். என்ன கான்செப்ட்ஸ்? கர்த்தர் சொல்லி தருகிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. தண்ணீரை குடிச்சா போதும் நினைக்கிறவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மிருகங்களுக்கும் கிடைக்கும். என்னமா வாழ வைக்கிறார் இயேசு. ஆனா தேசம் போகணும்னு யோசனை இல்லை. இதனாலே சண்டை வந்தது மேரிபாவில். அது யாருப்பா மேரிபான்னு கேட்காதீங்க, இடத்துடைய பெயர். அங்கே கர்த்தரோட இஸ்ரவேலர் வாக்குவாதம் பண்ணினதினாலும், அங்கே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் மேரிபா என்று பெயரிடப்பட்டது. ஒரு இடத்துல வாக்குவாதம், இந்த சைடு பரிசுத்தம். நல்லா கவனி. வாக்குவாதம் பண்ற கூட்டத்திலேயே இருக்கிறதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலருக்கு உண்டு. ஆனா இந்த பகுதியில் ஆண்டவர் எதிர்பார்த்தது அவருடைய பரிசுத்தம் விளங்க வேண்டும். அதைத்தான் மோசேயோடும் ஆரோனோடும் பேசினார். நீங்கள் இந்த ஜனத்திற்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த தேசத்திற்குள் நீங்கள் போவதில்லை. கவனிங்க, வாக்கு தத்தம் கட்டளையோடு இணைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? வாக்கு தத்தத்தின் தேவன் கட்டளையை கொடுத்த பரிசுத்த, நம்மை பரிசுத்தமாக்கும்படித்தான் பேசுகிறார். கவனிங்க, தண்ணீர் குடிக்கணும், கிடைக்கணும், சாப்பிடணும், இதற்காக வாழ்க்கையில இயேசுவை தேடாதிருங்கள். வாக்கு தத்தங்கள் விசேஷமானது. நீங்களும் நானும் சுதந்தரிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதற்கு பின்னணியிலும் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தத்தை விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பரிசுத்தம் விளங்கணும். எதை சுதந்தரித்தாலும் தேவன் என்பதற்கு வித்தியாசத்தை உலகம் பார்க்கணும். ஆமென். நீங்க படிப்புல உயர்வோ, வேலையில உயர்வோ, திருமணத்தில் ஒரு வித்தியாசமோ, பிள்ளை பெற்றெடுப்பதில் ஒரு பாக்கியமோ, எதை மனதில் வைத்து வேண்டுமானாலும் ஜெபியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கணும். ஆமென். தேவன் அதனால்தான் பேசி 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 அவருடைய ஜனத்தை நடத்த விரும்புகிறார். தண்ணீருக்காக தேவனை தேடினார்கள், தண்ணீர் கிடைத்தது அல்லவா? தேசம் இல்லையே. தேசம் நல்லா கவனிங்க, தண்ணீர் குடித்த அத்தனை பேரும் போகல தேசத்துக்கு. எத்தனை பேருக்கு சரித்திரம் தெரியும்?
இறைச்சி சாப்பிட்ட எல்லாரும் தேசம் போகவில்லை. இறைச்சியை கொடுத்தவர் தேவன். இன்றைக்கு உபவாசம் எடுப்பதே தண்ணீரையும் இறைச்சியும் விலக்கி வைப்பதற்காக அல்ல, வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்காக. ரெண்டாவது கவனிக்கணும், நம்முடைய நோக்கங்கள் மிக முக்கியம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கனியை பார்த்து தேசம் நல்லது என்று சொல்லிவிட்டீர்கள், சரிதான். ஆனா கனியை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே கானானியர்கள் இருக்கிறார்கள், ஏனாக்கியரின் புத்திரர்கள் இருக்கிறார்கள், அரணிப்பான மதிலுள்ள பட்டணங்கள் உண்டு, பலவான்கள் உண்டு. ஆனாலும் நீ சுதந்தரிப்பாய். இதுதான் வார்த்தை. கவனிங்க, அநேக முறை நம்ம சூழ்நிலையில ஆசீர்வாதம் என்றால் நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருந்தால் தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. இல்லை. ஆமே, ஆசீர்வாதமே ஆண்டவர் நம்மோடு இருப்பது, அதுதான் ஆசீர்வாதம். நாம் எங்கே போகலாம், எங்க வேணாலும் ஓடு, ஆனா உனக்கு முன்பாக நான் ஓடணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம். ஆமென் என்று சொல்லி பெற்று சிம்பிள் லைஃப். ஐயோ நான் எங்க போறது ஆண்டவர், எனக்கு யார் இல்லைன்னா ஆண்டவர் கூட இருக்கிறேன் என்று சொன்னா எனக்கு யார் இல்லைன்னா என்ன வார்த்தை அது? சொல்லுங்க, அது என்ன வார்த்தை? கட்டட புருஷன் கல்லு மாதிரி முன்னாடி இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தும் என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருத்தர்னா அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்றா நான் எங்க போறது? எப்பொழுதும் இந்த இஸ்ரவேல சொன்ன வார்த்தை, எங்களை சாகடிக்கிறதற்கு கொண்டு வந்தார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நலமாய் இருக்கும், எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகடிக்கவா? இறைச்சி கிடைக்கலனா சாவுதான், தண்ணீர் கிடைக்கலனாலும் சாவுதான். இப்படிப்பட்ட ஜனத்திற்கு நல்ல தேசம் என்றால் எப்படி புரியும்? எத்தனை பேருக்கு புரியும்? நம்மை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் என்றால் சில குறிப்புகளை வைத்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் தேவனால் வரும் என்றால் என்ன அர்த்தம்? அங்கே தேவன் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா என்று சொல். அங்கே தேவன் இருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அயர்ந்த நித்திரையாய் இருந்தால் நான் மடிந்து போகிறேன் என்று சீஷர்கள் நினைத்தார்கள். ஆண்டவருக்கு தெரிய வந்த ஒரு விஷயம், இவர்கள் நான் விழித்திருந்தால் தான் கூட இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அதனால வேகமாய் போய் எழுப்பினார்களாம். அவர் எழுந்து விட்டால் நான் பிழைத்து விடுவேன். அநேகர் உபவாச நாட்கள் நினைக்கிறார்கள் நான் ஆண்டவரை எழுப்பி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அவர் அயர்ந்த நித்திரையை என் வாழ்க்கையில் அசராமல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்தபடியினால் அவரை எழுப்பி விடுகிறேன். அப்படியெல்லாம் யாரும் உபவாசத்தில் அவரை எழுப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்க உன்னை கரம் பிடித்தவர் கைவிடார். நாம் தான் விட்டு விட்டு ஓடுகிறோம். இதை நாம் புரிந்து கொண்டு தாழ்த்தவை உபவாசம். இப்பொழுது திரும்பி வருகிற ஜனம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் அயர்ந்த நித்திரையா இருக்கிறதை போல இருந்தாலும், உண்மையே இருந்தாலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார். ஆமே, அப்படின்ற என்ன அர்த்தம்? சொன்னதை செய்து முடிப்பார். அதெல்லாம் அவர் தூங்கி விட்டார். இதற்கு புரியுது? அக்கறைக்கு போவோம், அக்கறையை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கறை உள்ளவராயும் இருக்கிறார் என்ற அர்த்தம். ரொம்ப ஆண்டவரை விட உங்களுக்கு எனக்கு அக்கறை வேணாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அக்கறை உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆண்டவரை விட. என்னென்றால் அப்படி வைத்தவர்கள் அவிசுவாசிகளாய் போனார்கள். நம்ம வேவு பார்த்து விட்டு வருவோம்ப்பா, நல்ல தேசமான் கண்டுபிடித்தார்கள். நல்ல தேசம்தான். அதுக்குள்ள ஒரு கூட்டம் அதிலேயே இருந்தது, மெஜாரிட்டி. எத்தனை பேருக்கு தெரியுது? 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தி. அப்படி இருந்தோம் என்ன நடந்தது? அப்படி இருந்தோம் இந்த கூட்டத்தில் 27, 26 நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து, கவனிங்க, கனியை பார்த்த ஜனங்கள் நல்ல தேசம் என்று சொல்லும் பொழுது சிலர் கானானியர்களை பற்றியும் தேசத்தின் சில சூழ்நிலைகளை பற்றியும் பலவான்களை பற்றியும் பேசின பொழுது துர்ச்செய்தி என்று எடுத்துக்கொண்டார்கள். என்ன கவனிங்க, சகோதரர்கள் சகோதரிகள் எதை பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் எந்த வார்த்தை வருகிறது என்பதை கவனிக்கிற காதுகள் நமக்கு வேண்டும். எல்லாம் ஆண்டவர் பேசுறது இல்லமா, இயேசு நாமத்தை சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து பேசுறது சரியில்லை
என்று நான் சொல்லுகிற வார்த்தை எதனால் சொல்லுகிறேன், வார்த்தைக்கு ஒத்து போகாத எதுவுமே தேவ வார்த்தை இல்லை. இப்ப உங்களுக்கு எனக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். ஆண்டவர் பேசுகிறதை நம்ம கேட்காம ஆண்டவருடைய ஜனத்துக்கிட்ட போய் பேச்சுகளை கேட்கிறது தவறில் முடியும். கர்த்தர் சொல்லுகிற கட்டளைக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுப்பா, அந்த பேச்சு என்னையே எதிர்க்கிறது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி காட்டினார். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, என்ன பாருங்க, ஆசரிப்பு கூடார வாசல்ல மகிமையை காண்பித்த தேவன் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இறங்கி பேசி வழி நடத்தின தேவன் ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும் வாசமா இல்லை, இஸ்ரவேலின் கூடாரங்களிலும் வாசமா இருந்தது. நீங்க வீட்டுல பேசுறது, நான் வீட்டுல பேசுறது அவர் காதுல நல்லா கேட்கும். நம்ம ஆலயத்துல வந்து பேசுற பேச்செல்லாம் ஒரு பக்கம் தான், ஆனா வீட்டுல பேசுறது மறுபக்கம். அதையும் அவர் கேட்கிறார். கவனிங்க, இங்க வந்து ஸ்தோத்திரம் சொல்லலாம், பாட்டு பாடலாம், கை தட்டலாம், டான்ஸ் போடலாம். ஆனா கர்த்தருக்கு வீட்டுல என்ன செய்யணும்னு தெரியும். கூடாரங்களில் வாசமாயிருந்தவர் ஆசரிப்பு கூடாரத்தின் தேவனாகவும் இருந்தவர். இன்னைக்கு ஆலயத்தின் தேவன் நம்ம வீட்டுக்கும் தேவன். ஐயா, நீங்களும் அதை கவனித்துக் கொண்டீர்கள் என்றால் தேவன் எதை விரும்புகிறார் தெரியுமா? கூட இருக்கிறதை விரும்புகிறார். அவர் கூட இருக்கிறதை மதிக்கிறவர்கள் விசுவாசிகள், அவ்வளவுதான். ஏனென்றால் அவர் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள் அவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் வார்த்தையை நம்புகிறார்கள், அவரை நம்புகிறார்கள். வார்த்தையோடு இணைத்துக் கொண்டவர்கள் அவரோடே இணைத்துக் கொண்டார்கள். ஆதலால் தான் அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை நீங்க வார்த்தையோடு இணைக்கிற ஜனனா வருகிற வழியில் வருகிற பாதைகளின் வித்தியாசங்கள் உங்களை பயமுறுத்தாது. கர்த்தர் கரெக்டா சொன்னபடியே உங்களை நிறுத்தி இருக்கிறார். முன்பாகத்தான் இருக்கிறது தேசம். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. நான் எங்கே போவேன்? என் கர்த்தர் போகும் பொழுது நான் போவேன். அதுதான் என் நம்பிக்கை. எந்த திசை என்று பயப்படாதிருங்கள், எப்படிப்பட்ட பூமி என்று பயப்படாதிருங்கள், யார் அங்கே இருக்கிறார்கள் என்று பயப்படாதிருங்கள். என் தேவன் போகும் பொழுது நான் போகிறேனே, அதுதான் என் நம்பிக்கை. ஹல்லேலூயா என்று சொல்லி எழுந்திருக்கலாமா சொல்லுங்க. நான் எங்கே போவேன்? என் தேவன் போகும் பொழுது நான் போவேன். ஆமென். அவர் போக சொன்னால் நான் போகிறேன். கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறோம். எல்லாருடைய கண்களும் ஆண்டவர் மேலேயே இருக்கட்டும். சொல்லுங்க, அப்பா நான் முறுமுறுக்க மாட்டேன். இந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துகிறபடி தொடர்ந்து சத்தியங்களை கேட்போம். நான் இன்றைய நாளிலே சொல்லலாம், அப்பா ஆலயத்திற்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் உண்டுங்க. நீங்க நினைக்காதீங்க ஆலயத்துக்கு வந்தா ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவர் கேட்கிறார். சரிதான், அதே ஆண்டவர் வீட்டில் பேசுறதையும் கேட்கிறாருமா. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். வீட்டில் பேசுகிற பேச்சும் அவருக்கு நன்றாய் கேட்கும். அதே ஆட்கள் இங்கே பேசுகிறதும் அவருக்கு தெரியும். அதனால தான் தேவன் நம்மோடையே இருக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கிற என் நல்ல தேவன் அப்பா, என்னை நேசிக்கிற நல்ல தேவன், என்னை வழி நடத்துகிற அன்பு தேவன், என் வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர், அதை நிறைவேற்றி காட்டுகிற தேவன், ஒரு நாளும் நடுவழியில விடுகிற தேவன் அல்லவே அல்ல. சொல்லுங்க, என்னை கைவிடாத உம்முடைய அன்பு இதுவரைக்கும் காத்ததே அப்பா, என்னை கண்மணி போல் பாதுகாத்ததே. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நீர் அல்லவா என்னை காத்தி, நீர் அல்லவா என்னை தாங்கினீர், நீர் அல்லவா விழுந்த ஒவ்வொரு முறையும் தூக்கி விட்டே, நீர் அல்லவா என் வறட்சியை போக்கி உம்முடைய நீராலே உம்முடைய நதியாலே என்னுடைய தாகத்தை தீர்த்தீரப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை புகழ முடியுமோ புகழுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்னை போஷித்தவரே, என்னை கண்மணி போல் காத்த தெய்வமே, கழுகு போல என்னை சுமந்தவரே, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பா உம்மை நேசிக்க நான் வந்திருக்கிறேன் டாடி. சுயநலத்தோட நான் அநேக ஜெபங்களை பண்ணிட்டேன், ஆனா என் வாழ்க்கையில தேவையானவர் நீர் ஒருவரே. நீங்க இருக்கும் பொழுது எனக்கு வாக்குத்தத்தமே வந்த மாதிரி, நீங்க இருந்தா எனக்கு சொந்த தேசம் கிடைத்த மாதிரி, நீங்க இருக்கிற இடத்துல நான் இருந்தாதான் என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மகிமையை கொடுங்க பாப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமென். பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்பா, என்னை பார்த்துக் கொள்கிறேன். ஆமென். Thank you Lord. பரிசுத்தரே நன்றி. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. கரங்களை தட்டி, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க
ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும். சொல்லுங்க. ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான். திரும்ப சொல்லுங்க. ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான். ஹல்லேலூயா. ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அப்பா ஸ்தோத்திரம். உம்மாலே எல்லாம் ஆகும். நாங்கள் மனதார விசுவாசிக்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். Yes. தேவனாலே எல்லாம் கூடும். Yes. மனுஷராலே இது கூடாததுதான். Yes. தேவனாலே எல்லாம் கூடும். Hallelujah. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Amen. நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Yes. எங்க சூழ்நிலையை பார்த்தால் நம்பிக்கை இல்லை அப்பா. மனிதரை பார்த்தா நம்பிக்கை இல்லை. எங்க எதிர்காலத்தை மற்றவர்கள் சொல்வதின்படி பார்த்தால் நம்பிக்கை இல்லை. ஆனால் நீ சொன்னபடியே நாங்கள் விசுவாசிப்பதினால் Amen. எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Hallelujah. எங்களுக்கு எதிர்காலம் உண்டு. Hallelujah. கரங்களை தட்டி பெரியவருக்கு நன்றி என்று சொல்லி Yes. பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே சொந்தமாக்குகிறோம் ஐயா. சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நீர் எங்கே போகிறீரோ அங்கே நாங்கள் போகும் பொழுது எங்களுக்கு எதிர்காலம் உண்டு என்று காண்பித்தபடி நான் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகம் நாங்க எங்க போகிறதுன்னு சொல்லி எத்தனையோ கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Amen. ஆனால் தேவ ஜனத்திற்கு எங்கே போவது என்ற பயம் இல்லை. ஏனென்றால் எங்கே போனாலும் என் தேவன் முன்பாக போவீர் என்றால் எங்களுக்கு பயம் இல்லை சுவாமி. எங்களுக்கு கலக்கம் இல்லை. எங்களுக்கு நிச்சயமான எதிர்காலம் உண்டு. அது நம்பிக்கையின் எதிர்காலம். அப்பா, நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிறோம் ஐயா. அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் போருக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எங்களுக்கு நம்பிக்கையுடைய எதிர்காலத்தை கொடுக்கும்படி நீர் வைத்திருக்கிற அந்த நல்ல நினைவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ நல்ல தேவனப்பா, நீ நல்ல பிதா. எங்களுக்கு நன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும், நல்ல தகப்பனும் தாயும், சகோதரனும் சகோதரியும் இதை அறியட்டும் ஐயா. தேவன் எங்களுக்கு நல்லதையே நினைத்திருக்கிறார். எரேமியா 29:11 படி நீ நல்ல நினைவுகளை வைத்திருக்கிற நல்ல தேவன். அப்படியே ஜனத்தை நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்கள். தொலைக்காட்சியை பார்க்கிற அநேகர் உண்டப்பா. சத்தியத்தை கேட்ட ஜனம் ஒரு நாளும் சிதறி போவதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சாகாமல் பிழைத்திருக்கும்படி நீர் அனுப்புகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிழைத்திருக்க வைக்கிற வார்த்தைகளப்பா. உழைப்பு தர முடியாததை உடைய வார்த்தையினால் வருகிற பிழைப்பு தரும். இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஜனம் பிழைத்திருக்கட்டும். நீர் கொடுக்கிற பிழைப்பு என்பதை உலகம் அறியத்தக்கதாய் பிழைத்திருக்கட்டும். நீதியினால் பிழைக்கட்டும், ஜீவனால் பிழைக்கட்டும், வாக்குத்தத்தத்தால் பிழைக்கட்டும், கட்டளைகளால் பிழைக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். வெளியில உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள், சிறிய ஆலயத்தின் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் வந்த விதமாய் திரும்பி போவதே இல்லை. கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறீர், பேசி இருக்கிறீர், உயிர்ப்பித்து இருக்கிறீர், கட்டி இருக்கிறீர், சீர்படுத்தி இருக்கிறீர், தேற்றி இருக்கிறீர் அப்பா, ஆற்றி இருக்கிறீர். அவர்கள் நம்பிக்கையின் ஜனங்களாய் புறப்பட்டு போவார்கள். அப்படியே இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya.